என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். விசுவாச பாதையிலே நாம் எல்லாரும் தொடர்ந்து ஓடுகிறோம். நமக்கு பல மக்கள் நம்மை சுற்றி வாழுகிறார்கள். உங்கள் விசுவாச பாதையில் ஓடும் பொழுது சிலரை பார்த்து நீங்கள் இடறி போவீர்கள். இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இவருடைய விசுவாசம் பலவீனமா இருக்கிறது, இவர்கள் குடும்பம் இப்படி இருக்கிறது, இந்த சபை இப்படி இருக்கிறது, இந்த ஊழியர் இப்படி இருக்கிறார், இந்த ஊழியம் இப்படி இருக்கிறது என்று எத்தனையோ காரியங்களை பார்த்து நீங்கள் இடறி போவதற்கு இந்த உலகத்திலே வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்கள் நோக்கம், உங்கள் பார்வை ஒரே ஒருவர் மேல்தான் இருக்க வேண்டும். அவரை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இடர மாட்டீர்கள். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் விசுவாச பாதையிலே வருகிற இடர்கள் மத்தியிலே நீங்கள் யாரை நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இங்கே விபரீதங்கள் என்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் அப்போசிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இவ்விதமான எதிர்ப்புகளை சந்தித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் உங்களுக்கு பல எதிர்ப்புகள் வரலாம். கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் எதிர்ப்பு, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்காமல் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் எதிர்ப்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வதனால் எதிர்ப்பு, வசனத்தை கைக்கொள்வதனால் எதிர்ப்பு, ஊழியம் செய்வதனால் எதிர்ப்பு, உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பாடுகளை சகித்து மற்ற மக்களைப் போல நீங்கள் ஒரு துன்மார்க்கராய் வாழாததினால் எதிர்ப்பு. இப்படியெல்லாம் குடும்பங்களில் கூட பல எதிர்ப்புகள். விசுவாச பெண்கள் பலருக்கு நான் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ உன் வாயில் இருந்து ஒரு வார்த்தை வரவில்லையே என்று கேட்கிறவர்கள் எவ்வளவு பேர். பல குடும்பத்தில் உபத்திரவம் அனுபவிக்கிற ஸ்திரீகள் என்னிடத்தில் வந்து சொல்வார்கள், அம்மா, நான் ஒரு கிறிஸ்தவள், என் கணவர் ரட்சிக்கப்படாதவர், வீட்டிலே சண்டையும் சச்சரவுகளும் அல்லது போராட்டம் குழப்பம் வரும் பொழுது நான் அமைதியா இருப்பேன், எதையும் பேச மாட்டேன், பேசினால் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து விடுவோமே என்று நான் மௌனமா இருப்பேன். நீ மௌனமா இருக்கிறாய், உனக்கு அகங்காரம், நீ 4 வார்த்தை பேச வேண்டியது தானே, அந்த மனிதன் அப்படி கேட்கும் பொழுது நீ 4 வார்த்தை திருப்பி சொல்லி இருக்க வேண்டியது தானே என்றெல்லாம் கேட்கிறார்கள். அம்மா, நான் அப்படி பேசினால் குடும்பத்திற்குள் சண்டை வரும் என்று நான் அமைதியா இருந்தால் ரட்சிக்கப்படாத கணவர் என்னை உபத்திரவப்படுத்துகிறார் என்று சொல்கிற பெண்கள் எவ்வளவு பேர். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கன்னத்தில் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், சாட்டையினால் அவரை அடித்தார்கள், அவருடைய சிரசிலே முட்கிரீடம் அவர்கள் சூட்டினார்கள், வேசியின் மகன் என்று சொன்னார்கள், உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று சொன்னார்கள். இவ்விதமான விபரீதங்களை சந்தித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை மாத்திர நோக்கி பார்த்து, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு எதிர்ப்புகளை ஏற்றீரே, நான் ஏற்பதற்கு என்னப்பா என்று சொல்லி தைரியமாய் பாடுகளை சகியுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி கொள்வீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, எங்கள் ஓட்டத்தில் கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ள சொன்னீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. சுவாச பாதையில தொடர்ந்து ஓட அவர்களுக்கு உதவியும் கிருபையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி கொள்வீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ்.